Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைலிட்டோட சாப்டர் 91 to 94 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா ஆபின்ட்டு ஜூனை பத்தி போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். கையில் 244 ஜூனை ஏமாத்திருப்பான். அந்த கடுப்புலன்ட்டு ஜூனுன்ட்டு ஆபியை போய் அட்டாக் பண்ணலான்னு போய் ஜாக்சனு சுமோ வீரன் காத்தாக்கானெல்லாம் அடிச்சு போட்டிருப்பான். இப்போ கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா டங்கு போய் லீ ஜூட்ட பேசுவான். பாஸ் இந்த மாதிரி பேட் நியூஸு, ஜூனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணல, அவன் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லுவான். அதுக்கு லீ ஜூன் சொல்லுவான், நமக்கு பேட் நியூஸ் கிடையாது, ஆபிக்கு தான் பேட் நியூஸு. நீ என்ன பண்ணுறன்னா கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஆபி வீட்டுக்கு போலீஸ் அனுப்பு, கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஆபி வீட்டை தான் கட்டுவாங்க. ஆபி என்ன பண்ணான்னா ஒரு ஆயில் கேனை தான் மூஞ்சில் பூச ஆரம்பிச்சிடும் உடம்பு ஃபுல்லாக. அப்போ ஜாக்சன் கத்த ஆரம்பிச்சிடும், ஆபி உச்சார் ஆபி எப்படியா ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஜூன் கிட்ட வருவான், நீ ஒருத்தவன் தான்டா மிச்சம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஸ்டார்டிங்கே போய் பஞ்ச் வின் பண்ண போவான். இப்போ கோழிமண்டையை பேசுறதா காட்டுவாங்க. கோழிமண்டையை சொல்லுவான், அந்த ஜூடோ சொல்றது வந்து ஒரு கிரிப் பேஸ்டு மார்ஷல் ஆர்ட். மோஸ்ட் ஆஃப் த ஜூடோ மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிரிப்பிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட கிரிப்பில் லாக் ஆகிட்டிங்கன்னா கம்பல்சரி அவங்க தரையோட சேர்த்து அடிச்சிருவாங்க. அதே ப்ரொஃபஷனல் ஜூடோ யூஸர்னா ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவான். இப்போ ஆபியை தான் காட்டுவாங்க. ஜூன்ட்டு ஆபி கையை பிடிச்சி ஒரு ஃப்ளிப் அடிக்க பார்ப்பான் ஆபியை. பட் ஆபியிலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஜூன் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான் எப்படி தப்பிச்சான்னு. பார்த்தா ஆபி உடம்பு ஃபுல்லாக ஆயில் தடவி இருப்பானா. ப்ளஸ் அவன் சட்டை வேற போட்டுக்க மாட்டான். இப்போ ஜூனுக்கு ரியலைஸ் ஆகும், இதுதான் சட்டை போடாம வந்தான் நான் ஃபைட்டுக்கு அப்படின்னு. இவன் ரியலைஸ் ஆகிறக்குள்ளேயே ஆபி ஃபேஸோட குத்திடுவான். குத்திட்டோன்னுட்டு ஜூன் அப்போ அவன் கை பிடிக்க பார்ப்பான். பட் அப்போ அவன் ஸ்லிப்பியாக இருக்கும் அவனுக்கு. அதை கண்டினியூஸ்னு ஆபின்ட்டு காப் கிக் பண்ணுவான். ஜூன்ட்டு அவனை மேலே தூக்கி டேக்கிள் பண்ணலாம், ஸோ அப்படியே லிஃப்ட் பண்ணுவான். பட் ஆபி உடம்பு ஃபுல்லாக ஆயில் தடவி இருப்பானா, அதுலேயே எஸ்கேப் ஆயிடுவான். ஜாக்சன் பார்ப்பான், இது வந்து ஜூடோ பிளாக் பெல்ட்கான இந்த போல பழக்கிறான் அப்படி பார்த்துட்டு இருப்பான். ஆபி ஃபுல் அட்டாக் ஃபோர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பான். அப்படியே அவன் நீ எடுத்து அவன் ஃபேஸ்லேயே அடிப்பான் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஆபியை ஷாக்காகி பார்ப்பான். அதில் வேலை கோழிமணி சொல்கிறதுலாம் உண்மைதான், என்னாலே நம்ப முடியல. சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் போட வேண்டியதான் சொல்லிட்டு டேக்கிள் பண்ண போவான். ஜூன் பார்ப்பான், என் கிரிப்பு தானே உனக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, ஸோ அந்த வாங்கிக்கோ சொல்லி வயிற்றுலேயே கிக் பண்ணிடுவான். திரும்ப ஸ்டொமக்லேயே ஒரு பஞ்ச் பண்ணி சொல்லுவான், நீ என்ன நினைச்ச யக்குசா சொல்ற ஜூடோ மட்டும் கற்றுக்கிட்டு வந்துருப்பான் நினைக்கிறியா? நான் பார்க்காத பேட்டிலே கிடையாது. அது அப்புறம் ஆபி உன் ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாமே எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபைட்லேருந்து ஒரு லாஸ்ட் ஃபைட் வரையும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆபி நீ ஆயில் தடவை தான் கிடைக்கலாம், ஆனால் அவன் பல்லுக்கும் ஆயில் தடவிக்கும் சொல்லிட்டு ஆபியோட பல்ல பிடிச்சி ஒரு ஃப்ளிப் அடிப்பான் பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஆபி நாக் அவுட் ஆயிடுவான் தரையில. ஆபி திரும்பி பார்ப்பான், அந்த காத்தாக்காரனும் சுமரின்னு அடி வாங்கி படுத்திருப்பாங்களா. ஆபி படுத்து தானே இருக்கான். அப்படியே ரோல் ஆகி அவன் லெக்கு டேக்கிள் பண்ணலான்னு போவான். ஆனால் ஜூன்ட்டு ஒரே மூச்சோட மிதிச்சுட்டு அங்கே கூமாச்சியே ஒரு ஆயத்தை இருக்கும், அதை எடுத்து ஆபியோட ஷோல்டர்லேயே இறக்கிடுவான். இது ஜாக்சன் பாட்டு பார்த்துட்டு ஆபிஸை கத்திட்டு போவான். ஜாக்சனுக்கு மூஞ்சோட ஒரு குத்து விட்டுருவான். ரைட்லன்ட்டு ஜூன் ஆபிக்கிட்ட உட்கார வச்சு பேசிட்டு இருப்பான். ஏன்டா பண்ண, ஏன் பண்ண ஆபி? எனக்கு புரியுது உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, சின்ன வயசுலேயே பல கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ நானும் ஒன்று தான் ஆப்போசிட் இருப்பான். கரெக்டான டைம் அப்போ டைவன் உள்ள வந்து ஜூனோட ஃபேஸ்லேயே உடச்சிடுவான். இதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. என்ட்ரி தலைவன் வந்துட்டான். டைவான் உள்ள வந்து ஆபியை பார்ப்பான். கையில் ஜூன் சொல்லுவான், ஏன்டா பேசக்கூட வர மாட்டேங்கிறாரா, இப்போ கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது, என் கதவை தட்டிட்டு வர முடியாதனால என்னப்பா பார்க்கவே கோபமா இருக்க, எதுவும் பேச மாட்டியா அப்படின்னு கேட்பான். நம்ம டைவான் பார்ப்பான், கார்த்தாக்கானும் சுமோவின்னு அடி வாங்கி கிடப்பாங்களா. அதுக்கு டைவான் சொல்லுவான், ஆமாம் நான் கோபமாக தான் இருக்கேன், எனக்கு பிடிச்ச போல யார் கை வச்சாலும் பிடிக்காது, நீ தேவையில்லாமல் என் பியர் கேன் எடுத்து குடிச்சிட்ட. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு டைவான் அவங்க அப்பா கூட பேசிட்டு இருப்பான். அவங்க அப்பா சொல்லுவாங்க, புதுசாக நான் டைகுண்டோ சொல்லி தர போகிறேன்னு சொல்லுவானா. நீங்கள் தான் ஆல்ரெடி சொல்லி தந்துட்டீங்களா ஹேண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவான். அந்த மெத்தட் கிடையாது, மெத்தடே வேறு மெத்தடு. நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா டைகுண்டோ தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ நான் சொல்லித்தர போகிறது நார்த் ஸ்டைல். பேசிக்காக கைஸ் சவுத் கொரியா வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று சவுத் கொரியா ஒன்று நார்த் கொரியான்னு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கிம்ஜானுலாம் இருக்கும் அப்படி. அப்போ டைவான் கேட்பான், ஏன் அன்றைக்கே சொல்லித்தரான் அது இப்போ சொல்லி தரீங்க சொல்லி கேட்பானா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரணும் மகனே, அதுக்கு பொறுமையே வேணும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அதுக்கு நீ கிம்கிட்ட தோத்த ஞாபகம் இருக்கா, அப்பயே இந்த டெக்னிக் நான் சொல்லி தந்ததுன்னா அது வேற வெளியில போயிருக்கும். நீயும் வேற மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்குவியான்னு பார்த்தேன், பட் இன்னும் உனக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு, டைகுண்டோ விடக்கூடாதுன்னு. ஸோ இதான் கரெக்டான டைம். நீ ஆல்ரெடி டைகுண்டோல ஹேண்ட் சைன் பழகிட்ட, சவுத் கொரியா மெத்தட் ஃபுல்லாக பழகிட்ட, இப்போ நார்த் கொரியா மட்டும்தான் உனக்கு பெண்டிங் இருக்கு. எட்கே தருவான் டைவானுக்கு. அப்போ டைவான் சொல்லுவான், எனக்கு சொல்லித்தரேன் பேல நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க எதுக்காதீங்க சொல்லுவான். இவன் பேசிட்டுக்கு மேலே இவங்க அப்பான்ட்டு சைட்லேயே ஒரு கிக் அடிச்சிருவாரு. ஒரே கிக்ல டைகுண்டோ வயிற்ற பிடிச்சிருவான். நான் எட்கியரே போகல, அதுக்குள்ளே நீ அடிச்சிட்டேன், ஸ்பாரிங் மேட்ச் தான் நான் சொன்னேன், நான் நீ ப்ரிப்பரே ஆகலை சொல்லுவானா. அதுக்கு அவங்க ஃபாதர் சொல்லுவான், டைகுண்டோல ஸ்பாரிங்கே கிடையாது, கொல்றது மட்டும்தான் ஒரே வழி சொல்லுவாங்க. அவங்க அப்பாவோட பேக் போஸ்ட் காட்டுவாங்க, பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கே. இப்போ என்ன பாரு சொல்லி கண்ணாடி கட்டிட்டு கிக் பண்ணுவான். நம்ம டைவான் ஜம்ப் பண்ணிடுவான். திரும்ப லெஃப்ட் சைட்லேருந்து கிக் அடிச்சுட்டு
இந்த டைவ் விண்டோ வந்து மிலிட்ரிக்காரங்க யூஸ் பண்ணுறது. மிலிட்ரிக்காரங்க வந்து ஸ்பேரிங்லாம் பண்ண மாட்டாங்க, கில் தான் பண்ணுவாங்க. இந்த டைவ் விண்டோ வந்து மற்றவங்க சண்டை கட்டுறக்காக இல்லை, மற்றவங்க கொள்றதுக்காக சொல்லிட்டு டைவ் விண்டோட ஐகானிக்கான மூவே பேக் கிக் தான். அப்போ ஃபீட் ஒன்று லேண்டில் இருக்கணும், ஒன்று கிக் பண்ணுவாங்க ஆப்போசிட் அனதர் ஃபீட்டை வச்சு. பட் இந்த வாட்டி டைவ் விண்டோ பேக் கிக் பண்ணும்போது இவன் ஜம்ப் பண்ணி கிக் பண்ணுவான். ஸோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுற மாதிரி ஆச்சு, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆச்சு. இதான் மிலிட்ரி டைவ் விண்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க. ப்ரெசன்ட்லேன்ட்டு டைவான்ட்டு ஜூனை போட்டு அதே மாதிரி பேக் கிக் பண்ணுவான். ஜாக்சன் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டே பார்த்துட்டு இருப்பான். டைவ் விண்டோக்கு நாங்கள் தோக்க மாட்டோம் சொல்லிட்டு இருப்பான். ஜூன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக டிஃபென்ஸ் போட ஆரம்பிச்சிருவான், ஃபுல்லாக பிளாக்கிங்லேயே இருக்கும். ஜூன் சொல்லுவான், நான் இதை தான் எதிர்பார்த்தேன், வா எனக்கு கொள்ளணுன்னே வா அப்படி சொல்லிட்டு இருப்பான். டைவான்ட்டு ஃபுல் கிக் பண்ணிட்டு இருப்பான். பட் ஒரு காப் கிக்லேயே எஸ்கேப் ஆயிடுவான். அப்போ கிக்கி பிளாக் பண்ணிடுவான். டைவானோட ஃபேவரட் மூவ் அவனை பேக் கிக் பண்ணுவான். அப்போ முடிஞ்சு டேக்கிள் ஆயிடுவான். ஜூன்ட்டு தாண்டா உனக்கு கடைசி எண்ட் கார்டு சொல்லிட்டு டக்குன்னு டைவானை கிராப் பண்ணிடுவான். ஏன்னா ஜூடோ யூஸ் அவுட்ல கிராப் பண்ணிட்டாலே அவங்க கீழே வச்சு அடிச்சிருவான்ல. ஜாக்சன் பார்த்து கதறிட்டு இருப்பான், அவனை கிராப் பண்ண விடாதுன்னு. பட் ஆல்ரெடி கிராப் பண்ணிருப்பான் நம்ம ஜூனை. கிராப் பண்ணி புல் பண்ணுவாங்கன்னா பார்த்தா கை வலிக்கிறோம். ஏன்னா ஆபிக்கு ஃபைட் பண்ணிருப்பான்ல, அப்போ கை ஃபுல்லாக ஆயிலா இருக்கும்ல. அப்போ டைவான் சொல்லுவான், நீ சட்டையை பிடிக்கும் போது கொஞ்சம் கை கிள்ளிட்டு வந்து வாடா, பேனஸ் கிடையாதா. டைவான் ஒரு கிக் அடிப்பான், அதையும் பிளாக் பண்ணிடுவான் ஜூனு. கையில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருக்கும், ஒரு ஆயில் பாட்டில். என் கையில் ஆயில் இருக்கு, ஸோ என்னால் கிரிப் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீ லெக் யூஸ் பண்ணலாம்ல, இப்போ நீ லெக் யூஸ் பண்ண முடியாத பண்ணுற பாரு சொல்லிட்டு ஆயில் எடுத்து கீழே வச்சு உடச்சிருவான். ஸோ இப்போ டைவானால லெக் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து கண்ணாடி பாட்டில் உடச்சிருப்பாங்க. அதுக்கு ஆயில் ஃபுல்லாக கிரவுண்டில் செஞ்சிருக்கும். ஆனால் டைவான் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்கேட் பண்ணி அவன் வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவானே. ஸோ ஹேண்ட்ஸ் வச்சு மாற்றி மாற்றி குத்த அமைச்சிருவான் ஜூனை. ஜூனா அந்த பொசிஷனில் பிளாக் கூட பண்ண முடியாது. ஜூன் உழுகுற மாதிரி போவான். பார்த்தா டக்குன்னு டைவான் சட்டையை பிடிச்சிருவான். அது டைவான் சொல்லுவான், நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி போய் கை கழுவிட்டு வாடா, அவன் கை வழுக்குதுன்னு. அப்போ ஜூன் சொல்லுவான், தம்பி என் கையெல்லாம் வழுக்கல தம்பி அப்படி சொல்லுவான். அப்போ இப்போயே அவன் கை வழுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணாடி பாட்டில் உடச்சிருப்பான்ல. அப்போ அந்த கண்ணாடி சீலை வச்சு இவன் தேய்ச்சிருப்பான் கையை. ஆனாலும் அவன் கை திரும்ப கிரிப்பி ஆயிடுச்சு. இப்போன்ட்டு டைவானுக்கு பிளாக் ஃபிட் போட்டுருவான். போட்டுட்டு நேரம் ஆபி பார்த்துட்டு தான் போவான். அப்போன்ட்டு நம்ம டைவானுக்கு கூடுவான், எங்கே போகிறோம், ஆப்போசிட் சாகிற வரைக்கும் தானே ஃபைட்டு, பாதியில் விட்டுட்டு போகிறேன் அப்படி கேட்பானா. நம்ம ஜூன் சொல்லுவான், சரி தானே ஆசையாவா முடிச்சுக்கலாம் சேர்த்து சண்டைக்கு போவாங்க. டைவான்ட்டு ரைட் சைடில் கிக் பண்ணுவான். பட் அது ஈஸியாக அவன் கேட்ச் பண்ணிடுவான் அவன் ஹேண்டை வச்சு. இப்போ ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃபிளாஷ்பேக்கில் டைவான் ஃபாதர்ன்ட்டு நினச்சி பார்ப்பாரு, இந்த டெக்னிக் என்னால் மாஸ்டர் பண்ண முடியல, ஆனால் என் பையனுக்கு சொல்லி தந்துட்டேன், கண்டிப்பாக அவன் இதை மாஸ்டர் பண்ணிடுவான், ஏன்னா அவன் தான் ஸ்பின்னிங் ஜீனியஸ் ஆச்சே சொல்லுவாங்க. ப்ரெசென்ட்டில் காட்டுவாங்க. ப்ரெசென்ட்ல லெக் பிடிச்சிருப்பானா, டைவான் லெஃப்ட் லெக் தரையில் இருக்கும், அதை அப்படியே ஸ்பின் பண்ணி அவன் ஃபேஸோட வளைப்பான் பாருங்க. ஜூன் சுற்றிட்டு போய் விழுந்துருவான். அப்போ டைவான் சொல்லுவான், தேங்க்ஸ்ப்பா, அந்த மெத்தட் யாருக்கா ட்ரை பண்ண நினைச்சேன், கரெக்டாக நீ கிராப் பண்ண, இந்த டெக்னிக் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கப்பா சொல்லுவான். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஜூன்ட்டு அன்கான்சியஸ் ஆக்கிட்டான் டைவான். அப்போ ஜாக்சன் பார்ப்பான், டைவான் சீக்கிரம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் கால் பண்ணல, நீ ஃபோன் தான் கால் பண்ணுற சொல்லிட்டு இருப்பான். கசின்ட்டு டைவான் போய் ஆபியை பார்ப்பேன். ஏன்னா ஆபி தானே இன்ஜுரி ஆகிருப்பான், மற்றவங்களும் அடிதான் வாங்கியிருப்பாங்க. பட் ஆபிக்கு தான் ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும். அப்போ டைவான்ட்டு ஆபி பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா ஜூன் வந்து நின்றுவான். என்ன டைவான், நீயே மாண்டியா சொன்னதை, உன் ஆப்போசிட் கொல்லாமல் போகக்கூடாது சொன்னேன், மறந்துட்டியாப்பா சொல்லிட்டு அவன் நீயை வச்சு டைவான் ஃபேஸ்லேயே இறக்கிடுவான். ஜூனோட ஒரு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட் காட்டாக இருக்கும், ஏன்னா கிக் அந்த மாதிரி. பட் ஸ்டில் அவன் எந்திரிச்சு வந்துட்டு நாக் அவுட் கிக்கை வந்து நம்ம டைவானுக்கு போட்டான். கடைசியில் சொல்லுவான், நான் அதுக்கு முன்னாடி நிறைய நரகத்துக்கு போயிட்டு வந்துக்கிறேன். இப்போ யக்குசாக்குமே 4 பேர் கத்தியில் குத்திருப்பாங்க, அப்பயே அவன் டேக்கிள் ஆகி வந்தவன் தானே. இப்போ ப்ரெசன்ட்ல காட்டுவாங்க, டைவான் அப்படியே இழுத்துட்டு போவான் ஜூனு. நான் பாபி கண்ணை வந்து பார்ப்பேன் என்னாச்சுன்னு. அப்போ வந்துட்டு ஆபி கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஜூன்ட்டு டைவான் லெக்கை வந்து ஒரு இரும்பு கம்பி வச்சு உடைக்க பார்ப்பான். அப்போ ஆபி எந்திரிச்சு பார்த்துருவான் ஜூனு. அப்போ சொல்லுவான், இங்கே பாரு ஆபி, அவனோட மாஸ்டரோட காலே உடைக்க போறேன், இனிமேல் அவன் டைவான் பேட்டிஸ் கூட பண்ண முடியாது சொல்லிட்டு இரும்பு கம்பி வச்சு டைவான் லெக்கை உடைக்க பார்ப்பான். ஆபி டப்புன்னு போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவான். சாரி நீங்கள் விட்டுருங்க, தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம், உங்களை பற்றி பேசின வீடியோலாம் டெலீட் பண்ணிடுறோம், தயவு செஞ்சு எங்களை வீடியோ விட்டுருங்க, ஏன்னா நாங்கள் ஃபேக் நியூஸ் பரப்பிட்டோம்னு சொல்கிறோம் சொல்லிட்டு ஆபி அழுக ஆரம்பிச்சிருவான். ஜூன் போய் சொல்லுவான், இதான் அவன் முடிவான்னு கேட்பான். அதுக்கு ஆபின்ட்டு எனக்கு பயமா இருக்கு, உண்மையாக மன்னிச்சிருங்க ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு. அதுக்கு ஜூன் சொல்லுவான், இப்படி மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா அப்படி கேட்பானா. அதுக்குன்ட்டு ஆபி சொல்லுவான், சார் நீங்களே பெரிய ஆள் சார், அடல்ட், நாங்களே சின்ன பசங்க தெரியாமல் பண்ணிட்டோம் சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். அது ஜூன் சொல்லுவான், மற்ற அடல்ட்ஸ் வேணா உனக்கு மன்னிப்பாங்க, பட் நான் அந்த மாதிரி ராடை ஓங்கி அடிக்க பார்ப்பான். டொப்புன்னு ராடு கீழே போகிற சவுண்ட் கேட்கும். பார்த்தா ராடை கீழே போட்டிருப்பான் நம்ம ஜூனு. ஜூன் புலம்ப ஆரம்பிச்சுவான், சே இந்த சின்ன பசங்க தேவையெல்லாம் வந்து அடிச்சு அதுக்கு ஆபி சொல்லுவான், 244 உங்களை பற்றிலாம் சொல்லி எங்கிட்ட வீடியோ போட சொன்னான். ஜூன் பார்ப்பான், அவன் 244 அவன் பேர் லீ ஜூனு, இந்த பென் டிரைவ் செட். ஜூன் ஆல்ரெடி பென் டிரைவ் வச்சிருப்பான்ல லீ ஜூனை பற்றி, அதை வந்து ஆபிட்ட கொடுப்பான். கொடுத்துட்டு ஃபோன் பண்ணுவான் அந்த மினிஸ்டர்ட்டு கத்த ஆரம்பிச்சுவான், என்னது எனக்கு கால் பண்ற, இன்னும் அவனை போலீஸ் பிடிக்காம இருக்கு அப்படி சொல்லிட்டுப்பான். அது ஜூன் சொல்லுவான்,
நீங்க 244 பேஜ் கேட்டா நீங்க மாட்டி விட்டீங்க. நீங்க அவனையும் நம்பிக்கூடாது, என்னையும் நம்பிக்கூடாது. உங்க கட்சி பணிக்கு நிதின்னு சொல்லி நிறைய பிளாக் பண்ணி வாங்கினீங்களேன்ட்டு கணக்கு ஃபுல்லா நான் வச்சுக்கிறேன். நான் போலீஸ் அரெஸ்ட் ஆயிட்டு உங்களை பத்தி ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ நானும் பிஸியா இருப்பேன், நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ போலீஸ் வந்து இவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆபி அப்படியே ஷாக்ல இருப்பான். ஏன்னா அவன் நினைச்சா அவங்க எல்லாத்தையும் கொண்டுக்கலாம். பட் ஸ்டில் ஜூன் ஆபி கிட்ட என்ன பார்த்தான்னு தெரியல, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். போகும்போது ஜூன்ட்டு ஆபி பார்த்து சொல்லுவான், ஆபி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பழையபடியே பேசலாம், இந்த மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு போவான். ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஜூனும் ஆபி பேசணும் ரொம்ப நார்மலா பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜூனோட ரெஸ்டாரண்ட்க்கு ஆபி போய் பேசினது, அந்த பணம் கம்பெனி சேர சொன்னது, எல்லா டைமும் ஜூன் ஜென்டில்மேன் நடந்திருப்பான். இவனை அட்டாக்கே பண்ணிக்க மாட்டான். ஸோ சொல்லிட்டு போலீஸ் கூட போயிடுவான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா 244 கட்டுவாங்க. மினிஸ்டர் கத்திட்டே உள்ள வருவான். 244 என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த ஜூன் பைய கூப்பிட்டு என்ன மாட்டிட்டு இருக்கான், என்னை பத்தி எல்லா எவிடன்ஸ் அவன்கிட்ட இருக்காமா, உன் கூட சேர்ந்து நீ கம்பி என்ன வச்சாரடா அப்படி சொல்லிட்டு போனா. அதுக்குன்ட்டு 244 சொல்லுவான், மினிஸ்டர் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எல்லாம் நான் பிளான் வச்சுக்கிறேன், பார்க்கலாம் நம்ம பிளான் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஆபியும் ஜாக்சனும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அவருடைய எல்லாம் முடிஞ்சிச்சுடா. நம்ம ஆபி அவன்கிட்ட சாரி கேட்பான், சாரிடா என்னால்தான் நீ யாருன்னா சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு யக்குசாட்டே தப்பிச்சுக்கிறோம், இதெல்லாம் நமக்கு போனஸ் லைஃப் மாதிரி தான். ஆமா எனக்கு டவுட்டு, ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டியா போலீஸ் கூடுமே சொல்லுவானா. ஆபி கேட்பான், நான் போனே யாருக்கு பண்ணலையா, அப்போ கூட போலீஸ் இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ போலீஸ்கார் தான் கட்டுவாங்க. போலீஸ்கார ஜூன் பேசி தருவான், எனக்கு எல்லாமே காசு தாங்க, ஆனா ஃபர்ஸ்ட்ல அப்படி இல்லை தெரியுமா, நானும் நார்மலா தான் இருந்தேன், இடையில எப்படி மாறினே தெரியல, என்னங்க தான் பேசுங்க, எதுவுமே பேசாம வரீங்க சொல்லி போலீஸ்ட கேட்டுப்பான். ஒரு போலீஸ்ல அமைதியா வந்துட்டு இருப்பாங்க, அவன் பேச்சே கொடுக்க மாட்டாங்க. அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம 244 மினிஸ்டர் பேசுறதா கட்டுவாங்க. அப்ப என்ன அவன் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு, அவனை ஆடி போலீஸ் கைது பண்ணிட்டாங்க, இனி அவன் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்தா அவ்வளவுதான், என் மினிஸ்டர் பதவியே போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம ஜூனோட வயிற்றுலயே போலீஸ்காரன் கத்தியை குத்திடுவான். பார்த்தா அவன் போலீஸே இல்லை, உங்களை லீ ஜூனோட ஆளு. நம்ம ஜூன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு சொல்லுவான், நினைச்சேன்டா லீ ஜூன், இந்த மாதிரிலாம் நீ தான்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஜூன்ட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு காட்டுவான். பார்த்தா லீ ஜூன் தான் பேசுவான். பிக் பிரதர் ஜூன், என்ன தப்பான கார் எடிட்டிங் போல் தெரியுது, கூட கும்பல கொலகாரங்கப்பா பாத்துரு அப்படி சொல்லிருப்பான். பட் இங்க ஆனா அது ஜூன் சொல்லுவான், இந்த குழந்தை கூட பசங்க கூட விளையாண்டு சின்ன பசங்க விளையாட்டு எனக்கு பிடிக்காதா சொல்லிட்டு ஒருத்த கத்தியை பிடுங்கி ஒருத்தன் அங்கேயே குத்திடுவான். கடைசி பின்னாடி இருந்து ஒருத்த கத்தியில இறக்க பார்ப்பான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டு ஃப்ரண்ட் சீட்ல இருந்து ஒருத்த கத்தியால குத்து வருவான். பக்கத்துல இருப்பான்ல போலீஸ், அவனை வச்சு பிளாக் பண்ணிடுவான். அவனுக்கு ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு கிக்க போட்டுருவான். சைட்ல ஒருத்த விட்டுப்பான். அவனை ஹேண்ட நீ வச்சு ஃபேஸோட அடிச்சிருவான். கையில வெளியில இருக்க கத்தியை வெளியே எடுத்துருவான். ஜூன் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜூன் கையில ஹேண்ட் காஃப் இருக்கும்ல, அதை டிரைவரோட கழுத்துல வச்சு நெசுக்கிட்டு போட்டு அவனை கொல்ல பார்ப்பான். அவன் வழியில அவன் காரை நிப்பாட்டிடுவான். அப்ப லீ கேட்பான், இந்த மாதிரி உண்மையாலுமே யக்குசா சொல்றவங்க வயிற்றுல டைட்டா பேண்ட் கட்டிக்குவாங்களா, குத்துனா வலிக்காத மாதிரி சொல்லுவானா. ஜூன்ட்டு நீ தப்பு பண்ணிட்டு ஒரு 4 பேர் தம்பிக்க கூடாது எனக்கு சொல்லி இறங்குவான். அதுக்குன்ட்டு லீ சொல்லுவான், திரும்ப நீ தப்பா நினைச்சிட்ட பாத்தியா, நீ நான் ஒரு 4 பேர்த்த உனக்கு அம்புனா உனக்கா 3 லாரி அம்பிக்கப்பான்னு சொல்லுவான். பார்த்தா லாரியில ஃபுல்லா வெப்பனோட இறங்கிட்டு இருப்பாங்க ஜூனை கொள்றதுக்கு. அதுக்கு லீ சொல்லுவான், போன ரேட்டி மாதிரி சின்ன பசங்களா இல்லப்பா, அவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ், ஒருத்தனை கொலை பண்றதுக்கே ட்ரைனிங் எடுத்து வந்துக்கிறான். ஸோ உனக்கு பிஸியா இருக்கும், நீ டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு போனை வைக்க பார்ப்பான். ஆனா கரெக்டான்ட்டு ஜூன்ட்டு ஒருத்தனை போட்டு ஃபேஸோட குத்திடுவான். ஜூன் ஃபைட் கட்ட ஆரம்பிச்சிட்டு அவங்க எல்லாத்துக்கூடையும். இப்போ இந்த ஒர்க் மினிஸ்டர் தான் கட்டுவாங்க. மினிஸ்டர் பார்த்துட்டு, சூப்பர் இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமா பண்ணிட்டேன், நீங்க போய் நியூஸ் சேனல் சொல்லிடுங்க, இந்த மாதிரி 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஜூன் இறக்கப்பட்டார் போலீஸ் கைதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவான். மினிஸ்டர் பார்ப்பான், பரவாயில்லையா, அதுக்குள்ள எல்லா நியூஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சிட்டியா, சூப்பர் பிளான் தான்ப்பா. இப்போ ஜூன் தான் கட்டுவாங்க. ஜூன் ஒருத்தன் கத்தி வச்சு குத்திருப்பான். அவனுக்கு எதுவுமே ஆயிக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. இல்ல ஒருத்தர் பெருசா வந்து சொல்லுவான், அவன் கத்தியெல்லாம் கிட்ட வேலைக்கு ஆகாது சொல்லுவானா. ஜூன் பார்ப்பான், கத்தியாண்டாக அந்த வாங்கி கூட சொல்லி வயிற்ற உதச்சிட்டு அங்க மெட்டல் ராட் இருக்கும், அதை வச்சு எல்லாரும் ஃபேஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஜூன்ன்ற ராடை வச்சு வரவங்க கை காலு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருப்பான் எல்லாத்தையும். பார்ப்பான், அதுக்கு முன்னாடி யக்குசாரி ஏதோ மோசமான இடத்துல எல்லாம் இருந்துக்கிறேன், உங்க எல்லாத்தையும் கொன்னா மட்டும் போதும், இங்க உயிரோடு தப்பிச்சிட்டு அவங்க எல்லாம் விட மாட்டா சொல்லிட்டு ஒருத்தனா டேக்கிள் பண்ணி அடிச்சுட்டு இருப்பான் டார்கெட் பண்ணி. அப்போ ஒருத்தர் முதுகிட்ட வந்து குத்திடுவான் நம்ம ஜூனை. முதுகுல குத்தினோடனே மெட்டல் வச்சு மூஞ்சில அடிச்சுட்டு, பரவாயில்ல நல்லாதான் குத்துனான், ஆளந்தா 10 சொல்லிட்டு இருப்பான். இல்ல இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு இருப்பா, அவ கெஞ்சிட்டு இருப்பா, அதை விஷயம் உயிரை விட்டுருங்க, ஜூனால விட்டுலாம் சொல்லி பார்ப்பான். பட் அவ டக்குன்னு ஜம்ப் பண்ணி கத்தியா ஜூனை கொல்ல பார்ப்பாளா. ஜூன்ட்டு அவளை ஒரு ஃபிளிப் அடிச்சு அவ கழுத்தெடுத்து கொண்டுடுவான். கொண்டுட்டு நீங்க தான் அடுத்தது சொல்லி வில்லத்தனமா சிரிப்பான் பாருங்க, ரொம்ப கொடூரமா இருக்கும். உண்மையாலே ஜூன் கொலை பண்ணுமே சிரிச்சானா பாக்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கவங்கள பயந்துருவான். ஜூன் அப்படி சண்டை கட்டுற பார்த்துட்டு எல்லாம் விலக போகும்போது ஜூன் கத்தி வச்சு ஒருத்த கழுத்தை அறுத்து விட்டுருவான். அப்ப அந்த இடத்துக்கு இன்டர்வியூ தருவான். அவன் பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல. இவன் போன்ல சொல்லுவான், பாஸ் இந்த ஜூன் சொல்ற உண்மையாலுமே ஒரு பீஸ்ட் தான் போல,
நம்ம ஆள் ஒருத்தனை கூட இல்லை எல்லாத்தையும் கொண்டுட்டான் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அப்போ திரும்பி நம்ம ஜூன் சொல்லுவான், எங்கடா லீ இருக்கான், சாரி மிஸ்டர் ஜூன், அதை உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. எங்கள் பாஸ் சொல்லிக்கிறாரு, உங்களோட டெத் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவர் கேட்கணும்னு விருப்பப்படுறாரு இப்போதைக்கு. ஸோ ப்ளீஸ் சாவுங்க சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து ஜூனோ நெத்திலே நிப்பாட்டிடுவான். ஓகே கைஸ், இது அந்த எபிசோட் முடியுது. சாரி கைஸ், ரீசெண்டாக நான் வீடியோவே போட முடியல. இனி டெய்லி பேசிஸ்ல வர டவுட் தான், ஒன் டே விட்டு ஒன் டே தான் வரும். பட் சாப்டர் வந்து அதிகமாக கவர் பண்ணுவோம். அதுவும் ஸ்பெஷலாக இப்போ ஜூனோட ஃப்ளாஷ்பேக் தான் வரப்போகுது. அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம். See you on another video. Until then, bye.